ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. திரு நம்மாழ்வார் ஜெயந்தி இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நம்மாழ்வார் என்பவர் வைஷ்ணவத்தின் ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் ஆவார். இவர் 12 ஆழ்வார்களில் 5ஆம் ஆழ்வார் ஆவார். இவர் திருநெல்வேலியில் உள்ள திருக்குருகூர் என்ற ஊரில் காரியார் உடையநங்கை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவர் குழந்தையாக பிறந்தவுடன் குழந்தையின் இயல்புகளான அழுதல், பால் உண்ணுதல் ஆகியவற்றை செய்யாமல் உலக இயற்கைக்கு மாறாக இருந்ததால் மாறன் என்று இவரை அழைத்தார்கள். மாயை உருவாக்கும் சட என்னும் நாடியினாலேதான் குழந்தைகள் பிறந்தவுடன் அழுகின்றன. இவர் விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்த இவர் சடநாடியை வென்றதனால் சடகோபன் என்று அழைக்கப்பட்டார். யானையை அடங்கும் அங்குசம் போல தன் அன்பினால் விஷ்ணுவை கட்டியமையால் பராங்குசன் என்று அழைக்கப்பட்டார். தன்னை தலைவியாக உருவகித்து பாடியபோது பராங்குச நாயகி என்று அழைக்கப்படுகிறார். திருக்குருகூர் நம்பி கோயிலில் இருந்த புளிய மரத்தடியில் 16 ஆண்டுகள் எவ்வித சலனமும் இன்றி தவம் செய்து வந்தார். அப்போது வடதிசை யாத்திரை சென்றிருந்த மதுரகவி என்பவர் அயோத்தியில் இருந்தபோது தெற்கு திசையில் ஓர் ஒளி தெரிவதைக் கண்டு அதனை பின்பற்றி வந்தார். மாறனிடமிருந்தே அவ்வொளி வருவதை அறிந்து அன்று முதல் அவருக்கே சீடனாக ஆனார். மாறன் நிஷ்டையிலிருந்து கண்விழித்தவுடன் மதுரகவி மாறனிடம், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவினார். அதற்கு மாறன், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று பதிலளித்தார். நம்மாழ்வார் இயற்றிய நூல்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, மேற்கண்ட 4 நூல்களும் ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்களின் சாரமாக அமைந்துள்ளன. 4 வேதங்களை தீந்தமிழில் பாடியதால் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று புகழப்படுகிறார். கம்பர் இவரை பற்றி இயற்றிய நூல் சடகோபர் அந்தாதி ஆகும். வரும் 23/5/2024 அன்று ஸ்ரீ நம்மாழ்வார் ஜெயந்தி உள்ளது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.